இங்க இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்க இந்த சாமக்காடு கிராமத்துக்கு சாமக்காடு கிராமத்திற்கு நாங்கள் வந்து அறிமுகப்படுத்த டேவிட் சாரும் வளன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க ரெண்டு பேரையுமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் எங்களை முதல்ல இங்க கூட்டிட்டு வந்தாங்க. வந்த புதுசுல இந்த மாதிரி தான் ஒரு கூட்டத்தோட நாங்க பேசினோம். அப்போ பல்வேறு பிரச்சனைகள், கிராமத்தில் பல்வேறு பிரச்சனை பத்தி பேசினாங்க நிறைய பேரு. ஒரு சில பேரு கிராமத்திலிருந்து பெருமாள் மலை வரைக்கும் ரோடு சரியில்லை, அதுக்கு ஒரு இது ஏதாவது வாகனம் வேணும், பிள்ளைகள் போறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் சொன்னாங்க. வெவ்வேறு பேரு வெவ்வேறு பிரச்சனைகளை சொன்னாங்க. ஆனா பரிமளம் மட்டும்தான் ரொம்பவே ஆணித்தரமா சொன்னாங்க. இங்க எங்களுக்கு ஒரு ஸ்கூல் வேணும், இங்க இருக்கிற ஸ்கூலு அதுல சரியா பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லித்தரதில்லை. அதை தவிர படிக்கிற பிள்ளைகளும் அவங்க படிக்கிற அளவு எந்த கிளாஸ்ல இருக்காங்களோ அந்த கிளாஸ் தகுந்த அவங்களுக்கு படிப்பு வரல. அது நீங்க தான் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சில சர்ச்சைகள் நடந்தப்ப ஸ்கூல்ல போய் அவங்களோட பேசவா, அவங்க ஆசிரியர்கள் என்ன எப்படி நடத்துறாங்க, இல்ல அவங்கள ஏதாவது சொல்லி அவங்க திருத்த முடியுமா, ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா ஸ்கூல்ல, அப்படி என்றால் ஒரு சிந்தனை நடந்தது. ஆனா அப்புறம் என்ன ஒரு நிச்சயம் பண்ணினோம்னா, நம்மளே ஒரு தனி கற்றல் மையம் ஆரம்பிச்சு அங்க நம்மளுக்கு வேணுங்கிற ஒரு சில ரீதியில் குழந்தைகளை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் என்றுதான் அந்த ஒரு யோஜனை தோணிட்டு, அந்த யோஜனை அப்புறம் பரிமளம் சொன்னாங்க, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாம், நீங்க வேணா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. இப்ப ஒரு வருஷமா இந்த மாதிரி இந்த நேருஜி கற்றல் மையம் நடந்து கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு ஃபுல் கிரெடிட் பரிமளத்துக்கு தான். பரிமளம் தவிர அவங்களுக்கு யாரெல்லாம் ஒத்தாசை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட். ரொம்பவே ஒரு சிங்கிள் மைண்டடா, அதாவது இது நடத்தியே ஆகணும், நம்ம பிள்ளைகளுக்கு இது இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சே ஆகணும் என்று அவங்க அவ்வளவு தீவிரமா எல்லாம் பார்த்து, அவங்க வேலையில இருந்து கூட சீக்கிரமா வந்து இங்க அப்பப்போ வந்து பார்த்துக்கிண்டு, நடுவுல நிறைய பிரச்சனைகள் இருந்தன. அதெல்லாம் இப்ப கடந்து வந்தாச்சு. அதனால நம்மளுக்கு அவ்வளவா அது பெரிய பிரச்சனையா தோணல. முதலாவது நம்ம 2 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தோம். அந்த 2 பேருமே உடனே விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணின பிறகு கூட அவங்க விட்டு போயிட்டாங்க. ஏதோ பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை என்று போயிட்டாங்க. அப்படி இருந்தும் பரிமளம் இந்த வினோதா பொண்ணை கூப்பிட்டு இங்க வச்சு, வினோதாவுக்கும் இந்த ஒரு வருஷம் நீடிச்சு இந்த குழந்தைகளை இப்படி உருவாக்கினதுக்கு மிகவும் ஒரு கிரெடிட் போகணும்னா அவங்களுக்கும் போகணும், வினோதாவுக்கும் போகணும். இப்ப நம்ம பாக்குற இந்த குழந்தைகள் இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ணினாங்களே, அவங்க கண்கள்ல நீங்க பார்த்தாக்க ஒரு உற்சாகம் இருக்கு, ஒரு ஊக்கம் இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. அது பெற்றோர்கள் தான் சொல்லணும். ஒரு வருஷம் முன்னாடி அந்த உற்சாகம் ஊக்கம் எல்லாம் இருந்துதா, இல்ல இப்ப புதுசா வந்திருக்கா அவங்களுக்கு, அது நீங்க தான் சொல்லணும். ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிறந்தத்திலிருந்தே இந்த தன்னம்பிக்கை உண்டு. அவங்க வளர வளர நம்ம அந்த தன்னம்பிக்கையை குறைச்சு கொண்டே நம்மளோட செயல்கள்னால அது குறைந்து விடுறது. நம்ம தான் அவங்கள வந்து இது பண்ணாத, அது பண்ணு,
இப்படி போகாத, இங்க உட்காரு, அங்க சிரி, அப்படி எல்லாம் அவங்களுக்கு ஒரு குட்டி மண்டையில குட்டி நம்ம அவங்களோட தன்னம்பிக்கைய அப்படியே தரமட்டமா ஆக்கிடுறோம். ஒரு அதுக்கு பிறகு ஸ்கூல்ல சேர்ந்து ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்களும் அவங்களை கேள்வி கேட்க கூடாது, இப்படிதான் நீங்க நடந்துக்கணும், நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கல்வி, இப்படி எல்லாம் அவங்களுக்கு சொல்லி அந்த திறமையும் அவங்களுக்கு போய்விட்டுருது.